என் மண் என் மக்கள் நடைபயண யாத்திரையை 78வது நாளாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து 79வது நாளாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் தனது பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த நிலையில் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை கூறியதாவது: பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திற்கு தமிழக அரசு முட்டுக்கட்டை போடுகிறது. PM கிசான் திட்டத்தில் 6 லட்சம் விவசாயிகளை பல்வேறு காரணங்கள் கூறி தமிழ்நாடு அரசு திட்டத்திலிருந்து நீக்கியுள்ளது. மத்திய அரசு திட்டங்களாக இருந்தாலும் இவற்றை மாநில அரசு உதவியுடன் தான் செயல்படுத்த வேண்டியுள்ளது. இதனை தமிழக அரசு தலைகீழாக நின்று தடுப்பதற்கு முயற்சி எடுத்து வருகிறது. 100 நாள் திட்டத்திற்கான நிதி பாக்கி ஏதும் மத்திய அரசு வழங்க வேண்டியது இல்லை, அனைத்தையும் வழங்கிவிட்டது. பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பிரச்சினையின்றி காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சர்வே செய்யும் வட்டாட்சியர்கள் சரியான ரிப்போர்ட் அளிக்காத பட்சத்தில் காப்பீடு தொகை வழங்குவதில் பிரச்சினைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனை கவனத்தில் எடுத்து சரி செய்து தர நடவடிக்கை எடுப்போம். ஐநா சபை உலகத்தின் தன்மையை ரிப்ளை பண்ணாமல் பழைய ஓல்ட் மெம்பர் கிளப் போன்று செயல்பட்டு வருகிறது. ஐநா சபையில் ரீஃபார்ம் நடைபெற வேண்டுமென எண்ணுகிறோம். அவ்வாறு நடக்கும் சமயத்தில் மோடி அவர்களின் காலத்தில் ஐநாவில் நிரந்தர மெம்பராக நிச்சயம் இணைவோம் என தெரிவித்தார். பத்திரிகை நண்பர்கள், நீங்களும் கொஞ்சம் ஊழல் அறிக்கையை வெளியிடுவீங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கேன். நானும் 3 வருஷமா ஒரு பத்திரிகை நண்பர் கூட ஒன்றும் வெளியில்லை. அண்ணாமலை மட்டும் வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் எங்கூட துணை சேர்ந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வெளியிடலாமே.